வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. வாழ்வில் நல்ல மாற்றத்தை விரும்புகிற சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அதிவேகமாக மாற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நிலை அங்கு தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது மாற்றங்கள் நிறைந்திருக்கிறது. நாம் வீட்டை விட்டு வெளியே வருவோமானால் சாலை ஓரங்களிலே மாற்றங்களை பார்க்க முடியும். நீர்நிலைகள் அங்கு மாற்றப்பட்டு இருக்கிறது, கால சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் கூட மிகப்பெரிய மாற்றத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். உதாரணமாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருவருக்கு ஒரு தொகையை நாம் அனுப்ப விரும்புவோமானால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் வங்கி செயல்படக்கூடிய நேரத்தை தெரிந்து கொண்டு பயணத்தை மேற்கொண்டு நேரத்தை செலவழித்து அந்த வங்கிக்கு சென்று அதற்கு பின்பாக அவர்களுடைய பெயரிலே அவர்களுடைய வங்கி கணக்கிலே நாம் விரும்புகிற ஒரு தொகையை செலுத்த வேண்டும். ஆனால் இந்த நாட்களை பார்க்கும் பொழுது அது மிக மிக அதிகமான ஒரு வளர்ச்சி என்ற ஒரு மாற்றத்தை கண்டிருக்கக்கூடிய நாட்கள். உட்கார்ந்த இடத்திலேயே நாம் இருந்து கொண்டு நாம் யாருக்கு தொகையை அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு எளிமையாக அனுப்ப முடியும். இது போன்ற நல்ல ஒரு மாற்றங்கள், வளர்ச்சியை நோக்கின ஒரு மாற்றங்கள் நம்முடைய சமுதாயத்திலே காணப்படும் பொழுது மிகவும் நாம் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். முன்பெல்லாம் ஒரு மளிகை கடைக்கு செல்லுகிற பொழுது சில்லறை ஒரு பிரச்சனையாக காணப்படும். ஆனால் இந்நாட்கள் அப்படி கிடையாது. மொபைல் ஃபோன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும்? செலுத்த வேண்டிய ஒரு பணத்தை நாம் செலுத்திவிட முடியும். இப்படியாக நாம் வாழக்கூடிய உலகமானது, நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயமானது அதிவேகமாக மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு புகைப்படத்தை, ஒரு ஃபோட்டோவை நாம் எடுக்கும் பொழுது அதற்கு ஃபோட்டோ ஷாப்புக்கு நாம் போக வேண்டும். ஆனால் இப்பொழுது நாமே அதை செய்து கொள்ள முடியும். இது போன்ற அளவுக்கு தொழில்நுட்பங்களானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் கவனித்து பார்ப்பீர்களானால் எவ்வளவுதான் வசதிகள் பெருகினாலும், வசதிகள் பெருக்கம் என்ற மாற்றம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சிக்கல்கள் தீர்ந்தபாடில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அது சந்தோஷத்தை கொடுத்ததும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே அது மன அமைதியை கொடுத்ததும் கிடையாது. மாறாக பிரச்சனைகளையும் அது எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. நாம் மொபைல் ஃபோன் நல்லது என்று எண்ணுகிறோம். ஆனால் அதே வேளையிலே அந்த மொபைல் ஃபோனினால் கெட்டுப்போனவர்களும் ஏராளமாக காணப்படுகிறார்கள். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? மனிதன் வெளிப்புற மாற்றங்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வந்தால் மட்டும்தான் வெளிப்பிரகாரமாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் அவனுக்கு மனநிறைவை தரும். அப்படி இல்லாதிருக்குமானால் அது மிக மோசமான ஒரு நிலைமைத்தான் கொண்டு வரும். இந்த நாளிலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றப்பட்டது என்பதை நாம் கடவுளுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய பைபிளிலிருந்து நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தின் பாதையிலே நாம் நடத்தி செல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நிகழ்ச்சி முழுவதையும் தொடர்ச்சியாக பார்க்கும்படிக்கு நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வரையுள்ள வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகே எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நாம் வாசித்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் இயேசுவை தேடும்படியாக அவன் போனான். ஆனால் அதற்கு மிகப்பெரிய ஒரு தடை இருந்தது. அவன் குள்ளனானபடியினால் இயேசுவை காணக்கூடாமல் காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்படி ஏறின பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ சீக்கிரமாய் வா, உன் வீட்டிலே நான் பந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறதை நாம் வாசித்தோம். இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அங்கு நாம் காண முடியும்? முதலாவது, இவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டானது எப்படி என்று பார்க்கும் பொழுது, அவன் முதலாவது இயேசுவை அவன் தேடக்கூடியவனாய் இருந்த பொழுது. உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தேவைப்படுகிறதா? நிறைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. நான் கோபப்படக்கூடிய தன்மை மாறணும், கவலைப்படக்கூடிய தன்மை மாறணும், நான் மற்றவர்களை குறித்து பேசக்கூடிய தன்மை மாறணும், நான் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதனாய் மாறணும், நான் எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவனாய் மாறணும். இப்படிப்பட்ட குணாதிசய மாற்றங்களை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த சகேயு என்ற அந்த மனுஷன் எப்படியாக இயேசுவை தேடினானோ அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை தேடுங்கள். எதற்காக இயேசுவை தேட வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றத்தை அவரால் மட்டும்தான் தர முடியும். மற்ற எந்த ஒரு மனிதனாலும் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை தர முடியாது, இயேசுவால் தர முடியும். அதனால் நீங்கள் முதல் படியாக, உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான முதல் படியாக நீங்கள் இயேசுவை தேடுங்கள். அடுத்ததாக அவன் என்ன செய்தான்? 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவை தேட வேண்டும். இயேசுவை உங்களுடைய உள்ளத்திற்குள் நீங்கள் அழைக்க வேண்டும். அந்த மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். அதே போல உங்களுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கக்கூடிய இயேசுவை உங்களுடைய உள்ளத்திற்கு அழைக்க நீங்கள் விருப்பமுடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் உங்களுடைய உள்ளத்திற்குள் இயேசு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் உள்ளத்துக்கு வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பாவத்தை நீங்கள் இயேசுவிடத்திலே அறிக்கையிட்டு அதை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்ப வேண்டும். இந்த ஒரு மனிதன் அதைத்தான் செய்தான். அதை நாம் வாசிக்கிறோம். செகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு நீங்கள் முதலாவது இயேசுவை தேட வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே அவரை அழைக்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவுக்கு பிடிக்காதவைகள் எல்லாம் எவைகளோ அவைகளை நீங்கள் விட்டுவிட ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்கள், இயேசு எந்த பாவமே செய்யாத ஒருவராக காணப்படுகிறார். அவர் தேவன், அவர் அன்பானவர், மன்னிக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனோடு கூட நாம் இணைந்தவர்களாய் அவரோடு கூட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவருக்கு பிடிக்காத பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துப்பட வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது, அவன் செய்த தவறுகள் எல்லாம் அவன் உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடியவனாக அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தவறுகளை நாம் சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவை தேடுவதற்கு அவனுக்கு ஒரு தடை இருந்தது. இயேசுவிடத்திலே அவன் சென்ற பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை அவன் உணர்ந்து கொண்டான். இப்பொழுதும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் அது நம்மை அழிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன? கோபம், பழிவாங்கும் எண்ணம், பகை உணர்வு, தவறாக பேசுதல், அவதூறு பரப்புதல், இது போன்ற தவறுகள், பாவங்கள் எல்லாம் தேவன் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். இத்தகைய பாவங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அங்கு அடித்து அங்கு கொலை செய்தது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒன்று பாவத்தோடு வாழ முடியும், இல்லை என்றால் பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட வாழ முடியும். இந்த 2 வாழ்க்கையை இந்த உலகத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும். பாவ வாழ்க்கையை தொடர்வோமானால் என்ன நிகழும்? பாவத்தின் தண்டனையாக இருக்கிற நரகத்துக்குள்ளாய் நாம் தள்ளப்படுவோம்.
ஒருவேளை பரிசுத்தமுள்ள தேவனோடு வாழ்வோமானால் என்ன கிடைக்கும்? இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு கிருபை, இரக்கம், மன்னிப்பு, தேவனுடைய பலம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துக்கு பின்பாகவும் கூட அவர் இருக்கக்கூடிய பரலோக வீட்டிலே நமக்கும் கூட சுதந்திரம் கிடைக்கும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவமானது மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தின் தண்டனையாக இருக்கக்கூடிய நியமிக்கப்பட்ட அந்த நரக ஆக்கினை மாற்றப்பட வேண்டும். அத்தகைய மாற்றங்கள் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசுவை நோக்கி வர வேண்டும். இயேசுவை உங்களுடைய உள்ளத்திற்குள் அழைக்க வேண்டும். இயேசுவே, நான் பாவியான ஒரு மனிதனாக இருக்கிறேன். என்னுடைய பாவமானது உம்முடைய ஐக்கியத்தை விட்டு என்னை பிரித்து விட்டதாக இருக்கிறது. நான் செய்த பாவமானது இந்த உலகத்திலே என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான பலனை அது அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. என்னால் இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியவில்லை. எனக்கு நீர் உதவி செய்யும். என் பாவங்களை மன்னியும். என் பாவங்களை எல்லாவற்றையும் நீர் சிலுவிலை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தீர் என்பதை நான் முழு இறுதியத்தோடு நம்புகிறேன் என்று நீங்கள் அவரிடத்தில் சொல்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அங்கு உணர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டிய எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பாவங்கள் நிமித்தம் நீங்கள் நியமித்து கொண்ட அந்த நரக ஆக்கினையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அங்கு மாற்றப்படும். இவ்வுலகத்திலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்பாகவும் கூட அவர் தருகிற நித்திய வீட்டிலே நித்திய சந்தோஷத்தை அனுபவித்தவர்களாக நீங்கள் வாழ முடியும். இந்த மாற்றம் எவ்வளவு ஒரு நன்மை, ஆசீர்வாதமானது. அத்தகைய ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.